ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஜாபர் சாதிக் அவருடைய சம்பவம் இப்போது எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் தான் நம்ம வீடியோவுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். அதற்காக ஆதரவு கொடுங்க. நம்ம இந்த வீடியோவை பார்க்கும் முன்னாடி ஒரே விஷயத்தை சொல்லிட்டு நம்ம வீடியோக்கு போகலாம். ஜாபர் சாதிக் ஒரு இன்டர்நேஷ்னல் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கிரிமினல் ஆயிருக்கிறார் என்பது உண்மையானது தான். ஆனாலும் அவருடைய இதை வைத்து சில கமெண்ட்கள் அரசியல் நுழைகிறது. அதில் அந்த அரசியல்கள் நுழையக்கூடாது. ஏன்னா அரசியல் சப்போர்ட் இல்லாமல் இதையும் பண்ண முடியாது தான், அது உண்மைதான். அதற்காக ஒரு மனிதனை குறிப்பிட்டு கமெண்ட் பண்ணி அரசியல் பேசுவது தவறு என்று சொல்கிறேன். நமக்கு தெரியணும், சம்பவம் கிளியராக தெரியணும், யார் என்ன செய்கிறார் என்று நமக்கு தெரிய வரணும். தெரிஞ்சு பண்ணுறதும் தெரியாமல் குத்துமதிப்பாக ஒரு பேரை யூஸ் பண்ணி சொல்கிறதும் தவறு. அதை பற்றி ஒரு விளக்கம்தான் இந்த வீடியோ. நமக்கு வீடியோக்குள்ளால போய் பார்ப்போம். சம்பவம் நடந்த போதிலே 3 தமிழர்களை டெல்லியில் பிடித்த போது உடனே தலைமுறையாக ஜாபர் சாதிக் ஆயிருக்கிறார் என்றால் நமக்கு இது முன்னோட்டமாகவே புரிகிறது. இதில் நிறைய இன்டர்நெட் பெரிய ஒரு லாஜிக்கு இதில் சம்பந்தம் இருக்கு என்று நமக்கு தெரியுது. அதுதான் அரசியல் சம்பந்தம் இல்லாமல் இந்த காரியத்தில் அவ்வளோ சீக்கிரமாக ஜாபர் சாதிக் தப்பிக்கவே முடியாது. ஆனால் அவர் தப்பித்திருக்கிறது காரணமே இதில் பின்புலங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, நிறைய காரணங்களும் இருக்கிறது, நிறைய சம்பந்தப்பட்டமான சில பெரிய பெரிய அதிகாரிகளின் சூழ்நிலைகளும் இருக்கிறது. ஆனால் யார் என்று நமக்கு தெரியாது. அதற்காக குறிப்பிட்ட சில பேர்களை மட்டும் நமக்கு யூஸ் பண்ணி இவர்தான் ரோலக்ஸு, அவர்தான் ரோலக்ஸ் என்று நமக்கு வீடியோவில் பேசும்போது அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லும் விதம் அது தவறான குறிக்கோளை தான் சென்றடையும். அதில் அரசியல் பேசுகிறது என்றை நாம் சொல்ல இருக்கிறோம். அரசியல் அதில் பேசுகிறது. குறிப்பாக இப்போ ஒரு தவறு செய்து விட்டானா இதில் திமுக கட்சியில் இருக்கிறவர் தான் இந்த தவறு செய்திருக்கிறார். அதற்காக நீங்கள் கமெண்ட் செய்கிற ஒரு விதத்தில் பார்க்கும்போது நீ அதிமுகவில் உள்ள கட்சியில் உள்ளவன் தான் இப்படிப்பட்ட ஒரு கமெண்ட் செய்கிறார் என்பது எங்களுக்கு தெள்ள தெளிவாக புரிகிறது. அதற்காகத்தான் நான் இதை உங்களுக்கு நினைவாக பேசுகிறேன். அப்படி நீங்கள் ஒரு ஆளை குறிப்பிட்டு பெயர் போட்டு அப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணினால் அதில் அரசியல் பேசுகிறது என்றுதான் திட்டம். அப்படி நீங்கள் பேசினால் உங்கள் கட்சிக்கும் ஆதரவு கிடைத்துவிடும் என்று நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அப்படி ஒரு கமெண்டை போடும்போது வந்துவிடும் என்று தலைகுத்து நீங்கள் நினைக்காதீங்க. அது நடக்காது. அப்படி நடக்கிறது உள்ள ஆட்சிகள் இப்போ நடைபெறலை. ஆட்சி ஜெயிக்கிறதும் தோக்கிறதுக்கும் ஒன்றில் மேலே இருக்கும், இல்லைன்னா மிஷினில் இருக்கும். இந்த ரெண்டும் தாங்க. ரெண்டும் கள்ள ஓட்டில் இருக்கும், நல்ல ஓட்டிலையும் இருக்கும். இப்படித்தான் ஒரு ஆட்சியை முன்னேற்றி கொண்டு வர முடியுமே தவிர நீங்கள் பேசுகிற வார்த்தையில் ஒரு கட்சியை ரொம்ப தாழ்த்தி கீழே தள்ளிட முடியாது. உங்கள் கமெண்ட் பாக்ஸில் வரும்போது நாங்கள் அப்படித்தான் சிந்திக்க முடியும். நீங்கள் எதிர்கட்சியில் இருக்கிறவர் தான் இந்த கமெண்டை பண்ணுகிறார் என்று எங்களுக்கு தோன்றுகிறது. அதற்காக அந்த மாதிரி கமெண்ட்டுகளை தவிர்த்து விடுங்கள். உண்மையை பேசுங்கள். அவர் தப்பித்து சென்றது தலைமுறைவாக இருக்கிறதுக்கு அவரால் மட்டுமே முடியாது. அவருக்கு பின்புலமான நிறைய உதவிகளும் நிறைய சில சப்போர்ட்டுகள் இருப்பதனால்தான் அவர் தலைமறைவாக இருக்கிறார். இதே போல்தான் மும்பை விஜய் மல்லையா அப்படின்னு ஒரு பிரபல ஒரு இன்டர்நேஷனலே ஒரு பிரபலமான ஒரு பணக்காரர், பிரபலமான சொத்துகள் வைத்திருக்கிறார். 9,000 கோடி சொத்துக்களை வைத்திருந்தவர் பேங்கிலே லோன் கட்ட முடியல, அது மட்ட முடியலன்னு சொல்லி லண்டனில் ஒதுங்கினார். ஒரு கதை உண்டு. அந்த கதைக்கு பார்த்தாலும் அவரை எப்படி தப்பிக்க விட்டாங்க. அதாங்க எவ்வளோ லோனில் கடத்தில் இருந்தவரே ஒரு நம்ம இந்தியாவிலேருந்து தப்பிக்கு லண்டனில் போய் இருந்து செட்டிலாக இருக்கிறான்னா அதிலே எவ்வளோ உதவிகள் இருக்குது. அதான் குற்றம் செய்கிறவனுக்கு இங்கே சப்போர்ட்டும் இருக்கு, இதுவும் இருக்கு. அதை நமக்கு முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். இவர் தப்பித்து சென்றிருக்கிறார். யார்? நம்ம
ஜாபர் சாதிக். இவரை பிடித்தால் மட்டும்தான் என்ன இருக்கிறது, இதற்கின் பின்புலம் யார் என்பது நமக்கு போக போக தெரிந்துவிடும். அதுவரை உங்கள் ஆத்திரங்களும் அமைதிகளையும் கொஞ்சம் அடக்கி வாசித்துதான் நம்ம இருக்கணும். பொறுமையாக இருக்கணும். நிதானமாக இதில் வென்று விடுவீர்கள் என்று நம்பிக்கையில் காவல்துறைகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. காவல்துறையில் மட்டுமல்ல, சிபி அதிகாரிகள் நிறைய பேர்கள் இதில் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக மக்களாகிய நாம் பொறுமையாக இருக்கணும். கண்ணா பின்னா வாயை விட்டுறக்கூடாது. கண்ணா பின்னா யாரையும் வாய் வைத்து பேசிடக்கூடாது. இப்படி நீங்க பேச பேச வன்முறைகள் உருவாகும். வன்முறையை தூண்டுவதாக வார்த்தையாக ஆயிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு பதிவு செய்கிறேன். நான் வீடியோவை பார்க்கும்போது தான் தெரிகிறது, பல பேர்கள் கமெண்ட்களிலே கூட அவர்கள் நேச்சராக இவர்தான் தப்பு செய்திருக்கிறார் தாக்குகிறீர்கள். இல்லை, தெரியுமா உங்களுக்கு? இல்லை, தெரியாததை நீங்கள் தப்பென்று நீங்கள் சொல்வது தவறென்று தான் நான் சொல்கிறேன். அப்படி நீங்கள் ஒரு காலமும் சொல்லாதீர்கள். நமக்கு கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வெயிட் பண்ண பாருங்கள். அவர் மொபைல் கூட சர்ச் பண்ண தொடங்கியிருக்காங்க. அது மூலமாகவும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். நிறைய சம்பவங்கள் நமக்கு புரிய வரும். இவர் 2000 கோடி 3000 கோடி வரைக்கும் ஒரு பொருளை 3200 கிலோ வரைக்கும் விற்றிருக்கிறார் என்றால் அது ஒரு ஆள் சம்பந்தப்பட்ட விஷயமா? இது உலகளவில் பெரிய ஒரு நெட்வொர்க் இதில் இருக்கிறது என்பதை மக்கள் நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் வெளிக்கொண்டு வருவது அவ்வளவு சுலபம் அல்ல. அது நிறைய விஷயங்கள் எல்லாம் எதிர்த்து தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வெளியில் கொண்டு வர முடியும். ஒருவேளை அவரும் தப்பிக்கலாம். இதுதான் நம் அரசியல். அதற்காக இந்த தவறில் அரசியலுக்கு உடந்தை இல்லை, அதிகாரிகளுக்கு உடந்தை இல்லை, பொறுப்பில் இருப்பவர்களுக்கு உடந்தை இல்லை, இதை தவறு செய்யும் வண்டி ஓட்டும் டிரைவருக்கும் உடந்தை இல்லை என்று நமக்கு சொல்ல முடியாது. எல்லோரும் உடந்தையில் தான் இருக்கிறார்கள். ஆனால் யாராக இருக்கும் என்பதையும் நமக்கு திட்டவட்டமாக தெரிந்து கொள்வதற்கு பொறுமையும் நிதானமும் நமக்கு வேண்டும். அதுவரை பொறுமையாக இருங்கள் மக்களை. இல்லை என்றால் நீங்கள் கமெண்டில் இவர்தான் ரோலெக்ஸ், அவர்தான் ரோலெக்ஸ் என்று நீங்கள் செய்திகள் வெளியாக்கும் வரை உங்களுக்குள் உங்களை அறியாமல் சில வன்முறைகளை நீங்கள் தூண்டுகிறீர்கள். நீங்கள் எதிர்க்கட்சி என்பது தெரிகிறது அவர்களுக்கு. எதிர்க்கட்சி எப்போதுமே எதிர்க்கட்சிக்கு ஏதாவது பழி உளாதா, அதை நமக்கு இதுதான் வாய்ப்பென்று பயன்படுத்தக்கூடாதா என்பது நமக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பதே நம் அரசியலின் சாக்கடை நமக்கு தெரியும். அதை புரிந்து கொண்டு நீங்கள் இப்படி நடந்து கொள்வது தான் வியப்பாக இருக்கிறதே தவிர அதிலே நமக்கு நிதானமும் ஒரு காரியங்கள் முடியும் அளவுக்கு எந்த சூழ்நிலையும் ஏற்படாது. ஒரு மனிதனை பிடித்த பிறகுதான் சில விஷயங்களுக்கு நமக்கு தெரிய வரும். அதுபோக 3 பேரை பிடித்து சிறையில் வைத்திருக்கிறார்கள். அவர் மூலமாகவும் பல விஷயங்களை இன்னும் வெளியில் கொண்டு வருவார்கள். அதுவரை பொறுத்திருங்கள், பொறுமையாக இருங்கள். நடந்துவிட்டது, ஊழல் நடந்துவிட்டது, போதைப் பொருட்கள் விற்றுவிட்டது, எத்தனை இளைஞர்களை சாதித்து விட்டது, எத்தனை இளைஞர்களை சதித்து விட்டது. இப்படி பல நோக்கங்கள் முன்னோட்டமாக சென்று கொண்டிருக்கும் பாதையில் நாம் நடந்து செல்கிறோம். அதில் முட்களும் உண்டு, கற்களும் உண்டு. அதில் நாம் மிதிக்கும் போது முள்ளுகள் குத்தும், கற்கள்கள் உருண்டு பிரண்டி நம் காலை பிடப்படுத்தும். இப்படி பல உதாரணங்கள் இதில் இருக்கிறது. அதற்காக நீங்கள் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பேப்பரில் சைன் பண்ணா முடிந்துவிடும் காரியம் அல்ல. இது உலக அளவில் தெரிந்த ஒரு நெட்வொர்க்கு, சோசியலில் பெரிய வைரலான பெரிய ஒரு சம்பவம். இதில் நுழைந்திருக்கிறது. அத்தனையும் நமக்கு வாயினால் பேசினால் எதுவும் நடந்திட போறது கிடையாது. அதனால் உஷாராக இருங்கள். வார்த்தைகளை பேசும்போது கடைபிடிங்கள். நீங்கள் எதிர்க்கட்சியோ இல்லை எதிர்க்கட்சி இல்லையோ, இதை வைத்து நீங்கள் அரசியல் செய்யாதீர்கள் என்பதை தான் இந்த பேச்சில் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். அதற்காக அந்த கட்சியின் உரிமையாளர் என்று என்னை நீங்கள் கருதாதீர்கள். நியாயத்துக்கும் உண்மைக்கும் தலைவணங்கிறது தான் நம்ம சேனல். நமக்கு நியாயமும் உண்மையும் நியாயமும் வெளிப்பட என்னைக்கு வருமோ அன்னைக்கு யார் எதிராக இருக்கிறார்களோ, யார் உண்மையாக இருக்கிறார்களோ அன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாம் வெளிவரும்.
அதுவரையும் நீங்கள் காத்திருங்கள். மறக்காமல் இது போன்ற வீடியோகளுக்கு சப்போர்ட் கொடுங்கள். இந்த மாதிரி வீடியோகள் பேசுகிறவர்களுக்கு நீங்களும் சப்போர்ட் கொடுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கும் தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்குறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சோசியல் மீடியாவில் பல விஷயங்கள், பல காரணங்களும் இந்த உலகத்தில் இருக்கு. அதை நமக்கு வெளியே கொண்டு வரணும்னா இது போன்ற சோசியல் மீடியாக்கள் பரவ வேண்டும். பரவினால் மட்டுமே குழந்தைகளும் அல்ல, நம் உயிர்களையும் காப்பாற்ற முடியும் என்ற நோக்கத்தில்தான் இந்த வீடியோவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். வணக்கம்.